NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நடத்திய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பரில் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் சப்ஜெக்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்தவரையில் மொத்தம் 21 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் டிசி மிஷின்ஸ் கான்செப்ட்ஸில் ஒரு 6 கொஸ்டினும், டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்ல ஒரு 3 கொஸ்டினும், இண்டக்ஷன் மிஷின் கான்செப்ட்ஸ்ல ஒரு 5 கொஸ்டினும், சிங்கர்னஸ் மிஷின் கான்செப்ட்ஸ்ல ஒரு 2 கொஸ்டினும், ஆல்டர்னேட்டர்ல ஒரு 4 கொஸ்டினும், ஸ்பெஷல் மிஷின்ஸ்ல ஒரு கொஸ்டினும், ஆக மொத்தம் 21 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 21 கொஸ்டினையும் ஒன் பை ஒன்னா இந்த டாபிக் வைஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிசி மிஷின்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் கண்டுபிடிக்கணும். எப்போ கண்டுபிடிக்கணும்னா, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அந்த கண்டிஷன்ல கண்டுபிடிக்கணும். இந்த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் வந்து IS2 × RA ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆர்மேச்சர் கரண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதுல ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மேக்ஸிமம் எஃபிஷியன்சிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே டிசி சண்ட் மோட்டர்னு கொடுத்துருக்காங்க, இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டோட்டல் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் லாஸ்ங்கிறது என்ன வரும்னா, இன்புட் மைனஸ் அவுட்புட். ஸோ அங்கே இன்புட் பார்த்தீங்கன்னா 20 கிலோவாட், அவுட்புட் பார்த்தீங்கன்னா 17 கிலோவாட். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம டோட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா 3000 வாட்ஸ், அதாவது 3 கிலோவாட்ஸ் இது கண்டுபிடிச்சு. ஓகேவா? பட் நம்ம ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் கண்டுபிடிக்கணும். அதுவும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இங்கே கண்டிஷனில் கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது டிசி சண்ட் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதோடைய சர்க்யூட் டயக்ராம் தெரியும். சரி, சண்ட் மோட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து சண்டாக இருக்கும். ஓகேவா? ஆர்மேச்சர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் பேரலல் சண்ட், அதனால தான் இது சண்ட் மோட்டர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் ஆர்மேச்சர் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஆர்மேச்சர் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் ஃபர்ஸ்ட் சண்ட் கரண்ட் கண்டுபிடிக்கிறேன். சண்ட் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பார்த்தீங்கன்னா சண்ட் ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. RSH 50 ஓம்ஸ் கொடுத்துட்டாங்க. டிசி சப்ளை வந்து 200 வோல்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பேரலல்ங்கிறதுனால நமக்கு என்ன வரும், இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜும் 200 வோல்ட் தான். அந்த சண்ட் ஃபீல்டு வைண்டிங் அக்ராஸ் உள்ள வோல்டேஜும் 200 வோல்ட் தான். ஸோ சண்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ஓம்ஸ். ஸோ இப்போ சண்ட் கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ஆம்ஸ். நான் ஆர்மேச்சர் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் டோட்டல் கரண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஆர்மேச்சர் கரண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கிர்ச்சாஃப் கரண்ட்ல அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று, இப்போ இந்த பேக் EMF நமக்கு தெரியாது. பேக் EMF தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம வோல்டேஜில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த பேக் EMF நமக்கு தெரியாதனால நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் பவர் கொடுத்துட்டாங்க, டோட்டல் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, இன்புட் பவர் கொடுத்துருக்காங்க, இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுல நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் பவர் பை இன்புட் வோல்டேஜ். இன்புட் பவர் பார்த்தீங்கன்னா 20 கிலோவாட், ஸோ 20 × 10⁻3. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட். ஸோ பொட்டன்ஷியல் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இன்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 100 ஆம்ஸ். அப்போ இன்புட் கரண்ட் தெரிஞ்சிச்சு, ஷண்ட் கரண்ட் தெரிஞ்சிச்சு. இந்த ஜங்ஷன்ல கிர்ச்சாஃப் கரண்ட்ல அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஆர்மேச்சர் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் பார்த்தீங்கன்னா IS = total current minus the current. Incoming current is equal to outgoing current. Incoming current I, outgoing current IA and IS. இது கிடைச்சிருது. ஸோ அப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி IA வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். IA வேல்யூ பார்த்தீங்கன்னா 96 ஆம்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் கண்டுபிடிக்கிறேன். காப்பர் லாஸ் பார்த்தீங்கன்னா IS2 × RA. RA வேல்யூ கொடுத்துருக்காங்க. நான் IS2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். சப்ஸ்டிட் பண்ணணும் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 368.64 வாட்ஸ் வரும். இதுதான் ஆர்மேச்சர் காப்பர் லாஸா அப்படின்னா இது இல்லை, இது ரேட்டட் ஆர்மேச்சர் காப்பர் லாஸ். பட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சிங்கிற கண்டிஷன்ஸ்ல என்ன காப்பர் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷன்ஸ்ல ஆர்மேச்சர் கரண்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு டோட்டல் லாஸ் தெரிஞ்சிருச்சு, காப்பர் லாஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ கான்ஸ்டன்ட் லாஸ் வந்து எனக்கு வேறு மாற போறது இல்லை. கான்ஸ்டன்ட் லாஸ் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான் இந்த மிஷினுக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறேன். கான்ஸ்டன்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் லாஸ் மைனஸ் காப்பர் லாஸ். டோட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா 3000 வாட்ஸ், காப்பர் லாஸ் பார்த்தீங்கன்னா 378.64 வாட்ஸ். ஸோ சப்ஜெக்ட் பண்ணணும் எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 2361.36 வாட்ஸ் கிடைச்சிருக்கு. இது கான்ஸ்டன்ட் லாஸ். கான்ஸ்டன்ட் லாஸ் எப்போவே மாறப்போறது இல்லை, எந்த கண்டிஷன்லேயே மாறப்போறது இல்லை. நமக்கு தெரியும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷன்ஸ் தெரியும். மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர்மேச்சர் காப்பர் லாஸும் கான்ஸ்டன்ட் லாஸும் சேமாக இருக்கிறது தான் கண்டிஷன்ஸ். மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் லாஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் வந்து என்ன இருக்கும்னா
2361.36 வாட்ஸ், அதாவது 2362 வாட்ஸ். அதுதான் ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் டூரிங் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கணும். 120 வோல்ட் டிசி மோட்டர் கொடுத்துட்டாங்க, பேக் EMF கொடுத்துட்டாங்க, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. இது டிசி சண்ட் மோட்டரா சீரிஸ் மோட்டரா எதுவுமே கொடுக்கல, நம்ம சண்ட் மோட்டர்னே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சண்ட் மோட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் டிசி சீரிஸ் மோட்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன் டிசி சீரிஸ் மோட்டர் எடுக்கலாம்? டிசி சீரிஸ் மோட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரிஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் தெரியணும், சீரிஸ் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் தெரியணும், சரி அதான் செய்ய முடியும். ஸோ நமக்கு அந்த தெரியாதுங்கிறதுனால நான் சண்ட் மோட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் கரண்ட் கண்டுபிடிக்கணும், இன்கமிங் கரண்ட் கண்டுபிடிக்கணும். இல்லை பேக் EMF கொடுத்துட்டாங்க, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. டேரக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு கரண்ட்லாம் வோல்டேஜில் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன வரும், I is equal to V minus இங்கே ஒரு பேக் EMF R. சரியா? ஏன்னா இங்கே V இங்கே ஒரு என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து வோல்டேஜ், பேக் EMF, அதான் ஈக்குவல் சர்க்யூட்ஸ். அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் கிச்சஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா IRA ப்ளஸ் EA இஸ் ஈக்குவல் டு வின்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வோல்டேஜ் இன்கமிங் வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் தெரியும் 120 வோல்ட், பேக் EMF தெரியும் 110 வோல்ட் தெரியும், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், எல்லா பேராமீட்டரும் தெரியும். கரண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்ஜெக்ட் பண்ணோம்னா கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 ஆம்ஸ். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே. அடுத்து மூணாவது கொஸ்டின்ஸ், டிசி மிஷின்ஸில் மூணாவது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ட், அதாவது ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது என்னன்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் எவ்வளோ ஜென்ரேட் ஆயிருக்கு, எவ்வளோ ஃப்ளக்ஸ் லிங்க் ஆயிருக்கு, அந்த ரேஷியோ தான் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் கோஎஃபிஷியன்ட். ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இனி வந்து ஃப்ளக்ஸ் எவ்வளோ ஃப்ளக்ஸ் லீக் ஆயிருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும், ஃப்ளக்ஸ் பர் போல் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் பேக் EMF ஃபார்முலா தெரியும் டிசி மிஷின்ஸுக்கு. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம ஃப்ளக்ஸ் வேல்யூ பை வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதில் EB வேல்யூ பேக் EMF கிவன் A நம்பர் ஆஃப் பேரலல் பாத், இது வேவ் வைண்டிங் சொல்லியிருக்காங்க. இப்போ வேவ் வைண்டிங் சொன்னோம்னா ஏ பேரலல் பாத் வந்து ரெண்டு பேரலல் பாத் தான், A = 2. ஓகே. நம்பர் ஆஃப் போல் 4 கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 × Z கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் கொடுத்துட்டாங்க 750 RPM. எல்லா பேராமீட்டர் நோன் பேராமீட்டர், ஃப்ளக்ஸ் பர் போல் மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இதை சப்ஜெக்ட் பண்ணி ஃப்ளக்ஸ் பர் போல் கண்டுபிடிச்சிடலாம், பை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பை வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.01212 வெபர் என்ன கிடைச்சிருக்கு. லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த டோட்டல் ஃப்ளக்ஸுக்கும் இந்த ஃப்ளக்ஸ் லிங்க் ஆயிருக்கக்கூடிய ஃப்ளக்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான். ஸோ இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன வரும், வேல்யூ வந்து 1.2 எனக்கு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து டிசி மிஷின்ஸ்ல 4வது கொஸ்டின்ஸ். டெஸ்டிங் இருக்கு, ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம ஒவ்வொரு பேராமீட்டர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். இப்போ டிசி மிஷின்ஸ்ல ஸ்வின்பர்னர் டெஸ்ட், ஹோப்கின்சன் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்கு. இதுல இந்த ஸ்வின்பர்னர் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோ லோட் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஹோப்கின்சன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் டெஸ்ட். இந்த ஹோப்கின்சன் டெஸ்ட்ல வந்து ரெண்டு ஜென்ரேட்டர் போடுற ரெண்டு கப்பல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நோலோ டெஸ்ட் லார்ஜ் சன் டிசி மோட்டருக்கு வந்து நோலோ லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகும்னா ஸ்வின்பர்னர் டெஸ்ட் தான் யூஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். மோஸ்ட் எக்கனாமிக்கல் மெத்தட். ஹோப்கின்சன் டெஸ்ட் வந்து எக்கனாமிக்கல் கிடையாது, ஏன்னா அங்கே வந்து ஜென்ரேட்டர் இருக்கும், டிசி மோட்டர் இருக்கும், ரெண்டே கப்பல் பண்ணியிருப்போம், அது எக்கனாமிக்கலே வராது. பட் எக்கனாமிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஸ்வின்பர்னர் டெஸ்ட் தான் பெஸ்ட், அது நோலோ பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். அடுத்து 5வது கொஸ்டின்ஸ், ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ். ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ்ல என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக டிமேக்னடைஸ் தான் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மேக்னடைஸ் கண்டிப்பாக ஆகாது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. கிராஸ் மேக்னடைஸும் நடக்கும். அதாவது ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வரும்போது அங்கே கிராஸ் மேக்னடைஸும் நடக்கும், டிமேக்னடைஸும் நடக்கும். ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 4வது ஸ்டேட்மெண்ட் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காதுங்கிறது தப்பு. சரியா? அப்போ 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து டிசி மிஷின்ஸ்ல கடைசி கொஸ்டின்ஸ். பிட்ச் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஷார்ட் பிட்ச் கொடுத்துட்டாங்க. இப்போ ஷார்ட் பிட்சுடைய ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், பிட்ச் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஷார்ட் பிட்சுடைய ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபுல் பிட்சுங்கிறது பார்த்தீங்கன்னா 6/6. இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. சரியா? 180 டிகிரி, அதில் 6 மடங்கு. ஷார்ட் பிட்ச் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 5/6 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார் ஆஃப் ஷார்ட் பிட்ச் பார்த்தீங்கன்னா 1/6. ஃபால் ஆஃப் ஷார்ட் பிட்ச் பார்த்தீங்கன்னா 1/6. ஏன்னா
மொத்த ஃபுல் பேஜ் வந்து 6ல் 6, ஷார்ட் பேஜ் வந்து 5ல் 6, 6ல் 5, இப்போ மீதி இருக்குது 6 ஷார்ட். அப்போ 1/6 1/6 தான் அந்த 1/6 ஷார்ட்டாக இருக்குது. சரியா? ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜுக்கு வந்து 180 டிகிரி. இப்போ 6க்கு 180 டிகிரி. இப்போ 1க்கு எவ்வளோ வரும்? ஃபால் ஆஃப் ஷார்ட் பேஜுக்கு எவ்வளோ ஆங்கிள் வரும்? சரி, 6க்கு 180. அப்போ 1க்கு என்ன வரும்? இப்போ என்ன வரும்? 1/6 × 180 30 டிகிரி வரும். ஒவ்வொரு இதுக்கும் 30 30. இப்போ 6க்கு பற்றி 180. ஆங்கிள் ஆஃப் ஷார்ட் பேஜ் கவர்ஸ் 30 டிகிரி. அப்போ ஃபிக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா காஸ் α/2, ஆல்ஃபா வேல்யூ 30 தெரிஞ்சிருச்சு. இதை சப்ஜெக்ட் பண்ணோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.966. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஓகே. அப்போ டிசி மிஷின்ஸில் எல்லா கான்செப்ட்ஸும் நான் பேசிட்டோம். இனி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸில் மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 3 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஈக்குவல் ஃப்ளக்ஸ் பை ஏரியா. ஸோ இதில் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சா வரும். ஃப்ளக்ஸ் ஈக்குவல் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன் ஏரியா. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 1.2, ஏரியா பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 90 × 10⁻² × 10⁻². ரெண்டு தடவை 10⁻² போட்டிருக்கேன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதனால போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ இது வந்து ஃப்ளக்ஸ்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 0.0108 வேல்யூ. அப்போ டேன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸுடைய ஈக்குவேஷன்ஸ். V1 = 4.44 F pi N1. Fங்கிறது ஃப்ரீக்வன்சி, பைங்கிறது ஃப்ளக்ஸ், V1ங்கிறது பிரைமரி சைடில் உள்ள வோல்டேஜ், N1ங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரைமரி சைடில் உள்ள வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, 500 வோல்ட் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. பை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இல்லை அன்னோன் பெரம்பர் N1 மட்டும் தான். இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணோம்னா ஆன்சர்ஸ் கிடைக்கும். பட் இந்த கொஷினில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த ஆன்சர்ஸ் தான் இந்த கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் இதில் எதுலேயுமே இல்லை, ஆப்ஷனில் இல்லை, தப்பு இருக்குது. இந்த கொஷினில் தப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை விட்டுலாம். அடுத்து 8வது கொஷின்ஸ். டிரான்ஸ்ஃபார்மரில் 2வது கொஷின். ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருந்ததுன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன அட்வான்டேஜஸ்? என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருந்ததுன்னா? நமக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஈக்குவல் ஃப்ளக்ஸ் பை ஏரியான்னு தெரியும். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏரியா கம்மியாக போதும். சரியா? அதான் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகம்னா ஏரியா கம்மி. ஏரியா கம்மியான ஏரியா போதும். டிரான்ஸ்ஃபார்மரோட ஏரியா கம்மியான ஏரியா போதும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா. அப்போ ஏரியா கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வெயிட் கம்மியாகும். அப்போ ரெடியூசஸ் தி வெயிட் பெர் கேவிங்கிறது கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். சரி, ஏன்னா வெயிட் கம்மியாகும். ஏரியா கம்மியாச்சுன்னா வெயிட் கம்மியாகும். அதான் கான்செப்ட்ஸ். அடுத்து 9வது கொஸ்டின்ஸ். டிரான்ஸ்ஃபார்மரில் கடைசி கொஸ்டின்ஸ். லேமினேஷன்ஸ் எதுக்கு? லேமினேஷன்ஸ் எதுக்காக ரெடியூஸ் பண்ணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேமினேஷன்ஸ் வந்து கோர் லாஸ் தான் ரெடியூஸ் பண்ணும். காப்பர் லாஸ் ரெடியூஸ் பண்ணாங்க. காப்பர் லாஸ் வந்து வேரியபிள் லாஸ். இந்த லேமினேஷன்ஸ் வந்து எதுக்காக பண்ணுறோம்னா கோர் லாஸ், கான்ஸ்டன்ட் லாஸை குறைக்கிறதுக்காக லேமினேட் பண்ணுறோம். இப்போ ஆப்ஷன் சி டி வந்து தப்பு. பார்த்துன்னு எலிட் பண்ணிடலாம். ஏன்னா அது காப்பர் லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஒன்று ஏ பி, ஆப்ஷன் ஏ இல்லை பியா இருக்கும். எப்போ வந்து லேமினேஷன்ஸ் போவாங்கன்னா ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி போகும்போது தான் நமக்கு வந்து லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக தான் போவாங்க. ஸோ அப்போ ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். லோவர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்கும்போது லேமினேஷன்ஸ் தேவைப்படாது. ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்கும்போது தான் லேமினேஷன்ஸும் அதிகமாக தேவைப்படும். ஓகேவா? ஓகே. டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ் கான்செப்ட்ஸ். இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ் கான்செப்ட்ஸில் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 5ஐயும் 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம். இண்டக்ஷன் மிஷினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். டார்க் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் எப்போ இருக்கும்? எந்த கண்டிஷன்ஸில் மேக்ஸிமம் டார்க் இருக்கும்? நமக்கு தெரியும், டார்க் ஈக்குவேஷன்ஸ் தெரியும். ஸோ இதுதான் டார்க் ஈக்குவேஷன்ஸ். இந்த டார்க்கை வந்து அதோட வேரியபிள் ஸ்லிப்பை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா when slip s equal to r2 by x2, இந்த கண்டிஷன்ஸ்ல தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் டார்க் இருக்கும். இதான் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். இது பார்த்தா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 11வது கொஸ்டின்ஸ். இதே கொஸ்டின்ஸ் தான். கண்டிஷன்ஸ் ஃபார் மேக்ஸிமம் டார்க் அண்டர் ரன்னிங் கண்டிஷன்ஸ்ல எப்படி இருக்கும் கேட்குறாங்க. இதே கொஸ்டின்ஸ் தான். r2 is equal to s into x2. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். ரன்னிங் கண்டிஷன்ஸ்ல வந்து ஸ்லிப் வேரியபிள். சரியா? ஸோ r2 is equal to s into x2. இது ஸ்டாண்ட் பை கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்லிப் வந்து 1. அப்போ r2 is equal to x2 இருக்கும். பட் ரன்னிங் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின்ஸ். இண்டக்ஷன் மிஷின்ஸ்ல 3வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அந்த ஸ்பீட், அந்த இண்டக்ஷன் மோட்டர் டிரைவ்ல அந்த ஸ்பீட் டிராப் வந்து எப்படி இருக்கும்?
நோலோட்ல இருந்து 1100 ஆர்பிஎத்துக்குள்ள டிராப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடு கால்குலேஷன்ஸ் நமக்கு தெரியும். நோலோட ஸ்பீட் அந்த டிரைவ் கனெக்ட் பண்ணாமல் லோடு கனெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடு 120 F/P நமக்கு தெரிஞ்சது சிங்கனஸ் ஸ்பீடு. இங்கே ஃப்ரீக்வன்சி வந்து 40 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 4 போல்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் பண்ண ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 ஆர்பிஎம் எனக்கு கிடைக்கும் நோலோடில் அந்த இண்டக்ஷன் மோட்டர் கனெக்ட் பண்ணோம்னா. இப்போ நான் அந்த டிரைவ் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1100 ஆர்பிஎம் தான் கிடைக்கும். அப்போ ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும், 100 ஆர்பிஎம் வந்து கம்மியாக கிடைக்கும். 1200 மைனஸ் 1100, ஸோ 100 ஆர்பிஎம் கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்து 13வது கொஸ்டின்ஸ். இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸில் 4வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கிராஸ் பவர் அவுட்புட்டுக்கும் ஏர் கேப் பவருக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ரோட்டர் இன்புட் அண்ட் மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு, அதுக்கான ரிலேஷன்ஸ் தெரியும். பிஎம்சி ஈக்குவல் டு P2 × 1 - S. இங்கே P2ன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டர் இன்புட், அதாவது ஏர் கேப் பவர். பிஎம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு, அதாவது பார்த்தீங்கன்னா கிராஸ் பவர். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ரேஷியோ PM/P2 நான் கண்டுபிடிச்சோம்னா எனக்கு 1 - S கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து 14வது கொஸ்டின்ஸ். இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸில் கடைசி கொஸ்டின்ஸ். அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரோட்டர் கரண்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோட்டர் கொடுத்துட்டாங்க, ஸ்லிப் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம எப்படி வந்து அந்த ரோட்டர் கரண்டுடைய ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது? ஸோ நமக்கு தெரியும் ரிலேஷன்ஸ் FR/F = S ங்கிறது தெரியும். FRங்கிறது ரோட்டர் கரண்டுடைய ஃப்ரீக்வன்சி, Fங்கிறது அந்த மோட்டருடைய ஃப்ரீக்வன்சி, Sங்கிறது ஸ்லிப் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து அன்னோன் பேராமீட்டர் வந்து FR மட்டும் தான் அன்னோன் பேராமீட்டர். மற்ற F ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்க, 50 கோட்ஸ் கொடுத்தாங்க, ஸ்லிப் வேல்யூ கொடுத்தாங்க, 2% கொடுத்தாங்க. சப்ஜெக்ட் பண்ணால் எனக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன வரும், FR/50 = 0.02, 2% அதோட வேல்யூ 0.02. சிம்பிளை பண்ணுறேன். இப்போ FR பார்த்தீங்கன்னா 1 ஹெர்ட்ஸ். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஓகே, இனி வந்து சிங்கரஸ் மிஷின்ஸில் கொஸ்டின்ஸ். சிங்கரஸ் மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஃபீல்டு கரண்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும்? ஃபீல்டு கரண்டை இன்க்ரீஸ் பண்ணால் பவர் ஃபேக்டர் என்னவாகும் சொல்லி கேட்குறாங்க. ஃபீல்டு கரண்டை இன்க்ரீஸ் பண்ணால் பவர் ஃபேக்டர் கண்டிப்பாக லீடிங் தான் போகும். கரண்ட் வில் இன்க்ரீஸ். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து 16வது கொஸ்டின்ஸ். சிங்கரஸ் மிஷின்ஸில் ஷார்ட் சர்க்யூட் வேல்யூ ரேஷியோ வந்து லோவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டெபிலிட்டி லிமிட் வந்து லோவர் ஸ்டெபிலிட்டி லிமிட்னு அர்த்தம். ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ கம்மியாக இருந்ததுன்னா லோவர் ஸ்டெபிலிட்டி லிமிட் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து சிங்கரஸ் மிஷின்ஸ் கான்செப்ட்ஸ் கிளியர். இனி வந்து அல்டர்னேட்டரில் மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் இருக்கா, சால்வ் பண்ணலாம். அல்டர்னேட்டரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஆர்மேச்சர் ரியாக்ஷனான எஃபெக்ட் என்ன இருக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்மேச்சர் ரியாக்ஷனில் கண்டிப்பாக கிராஸ் மேக்னடைஸும் இருக்கும், டிமேக்னடைஸும் இருக்கும். கிராஸ் மேக்னடைஸ் எப்போ இருக்கும்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் இருக்கும். டிமேக்னடைஸ் எப்போ இருக்கும்னா லாகிங் பவர் ஃபேக்டரில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி யூனிட்டி பவர் ஃபேக்டரில் கிராஸ் மேக்னடைஸ் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட்ஸ் பவர் ஃபேக்டர் லாகிங்கில் இருக்கும்போது டிமேக்னடைஸ் இருக்கும். ஸோ 1, 3 கரெக்ட். ஓகேவா? ஓகே, அடுத்து 12வது கொஸ்டின்ஸ். ஆல்டர்னேட்டரில் செகண்ட் கொஸ்டின்ஸ். சிங்கர்னஸ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும் கொஸ்டின்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கொடுத்துட்டாங்க, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கொடுத்தாங்க. ரொம்ப சிம்பிள். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கொடுத்தாங்க. அப்போ அதில் இருந்து ஈஸியாக நம்ம சிங்கரஸ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சிங்கரஸ் இம்பிடன்ஸ் = வோல்டேஜ் பை கரண்ட், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், ரெண்டு வேலையுமே கிவன். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 480 வோல்ட், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் 210 ஆம்ஸ். சப்ஜெக்ட் பண்ணுறேன், 2.28 ஆம்ஸ் ஓம்ஸ் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். எனக்கு ரியாக்டன்ஸ் வேணும்னா இங்கே இம்பிடன்ஸும் கொடுத்தாங்க, ரெசிஸ்டன்ஸும் கொடுத்தாங்க. அதுலேருந்து நம்ம ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இது கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஏன்னா இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.28 ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ ஈஸி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து 19வது கொஸ்டின்ஸ். அல்டர்னேட்டரில் 3வது கொஸ்டின்ஸ். இப்போ ரியாக்டிவ் பவரை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சிங்கரஸ் ஜென்ரேட்டரில் எதை கண்ட்ரோல் பண்ணணும் கேட்குறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைம் மூவருடைய இன்புட் சிங்கர்னஸ் ஜென்ரேட்டரில் பிரைம் மூவர் இருக்குது, டர்பைன்ஸ் இருக்குது. அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதனுடைய ஸ்பீடு இன்புட் சேஞ்ச் பண்ணுறேன். இன்புட் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்பீட் சேஞ்ச் ஆகும், பிரைமோடைய ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது ரியல் பவர் மட்டும்தான் வேரி ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிங்கர்னஸ் மிஷின் ஜென்ரேட்டர் இருக்குது அப்படின்னா அதோடைய பிரைம் மூவருங்கிறது டர்பைன். அதில் அதோடைய இன்புட் நான் சேஞ்ச் பண்ணுறேன். மேபி வாட்டராக இருக்கலாம், இன்புட் வந்து வாட்டராக இருக்கலாம். ஹைட்ரோ பவர் பிளான்டாக இருந்தால் வாட்டராக இருக்கலாம்,
தெர்மல் பவர் பண்ணலாம் இருந்தால் அதுக்கான ஸ்டீமாக இருக்கலாம். அந்த மாதிரி இன்புட் இருக்கும். அந்த இன்புட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, அதிகப்படுத்துறேன் அப்படின்னா ஸ்பீடு, அந்த பிரேமோடைய ஸ்பீடு வேரி ஆகும். பிரேமோடைய ஸ்பீடு வேரி ஆகும்போது ரியல் பவர் தான் வேரி ஆகும். ரியாக்டிவ் பவர் வேரி ஆகணும் அப்படின்னா எக்ஸிடேஷனை வேரி பண்ணும். எக்ஸிடேஷனை வேரி பண்ணால் தான் ரியாக்டிவ் பவர் வேரி ஆகும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஏயும் மற்ற பி, சி, டிலாம் தப்பு, பி மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து ஆல்டர்னேட்டிவ்ல கடைசி கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்ச ரியாக்ஷன்ல தான் கேட்டிருக்காங்க. 0 பவர் ஃபேக்டர் அந்த கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? டிமேக்னடைசேஷன் நடக்கும். சரியா? ஸோ ஆரம்பிச்ச ரியாக்ஷன்ஸில் வந்து டிமேக்னடைசேஷன் நடக்கும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். கிராஸ் மேக்னடைசேஷன் எப்போ நடக்கும்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர். யூனிட்டி பவர் ஃபேக்டரில் வந்து கிராஸ் மேக்னடைசேஷன் நடக்கும். லாகிங் பவர் ஃபேக்டர் அந்த 0 பவர் ஃபேக்டரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா லாகிங் பவர் ஃபேக்டர்னாலே நமக்கு அது வந்து டிமேக்னடைசேஷன் நடக்கும். ஓகே, அடுத்து அல்டர்னேட்டர் கான்செப்ட்ஸ் கிளியராக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் ஸ்பெஷல் மிஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். எலக்ட்ரானிக் கம்யூட்டேட்டர் அப்படிங்கிறத எதை சொல்லுவோம்? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். எலக்ட்ரானிக் கம்யூட்டேட்டருங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா பிரஷ்லெஸ் டிசி மோட்டர் தான் நம்ம எலக்ட்ரானிக் கம்யூட்டேட்டர்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? இந்த டிஸ்கஸ் பண்ணுற கான்செப்ட்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு நல்ல நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாமினேஷன்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.